எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏசிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஏபிக்யூ அப்படிங்கிற 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் சிஏ அண்ட் ஏக்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஏசிபி இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளும் ஏபிக்யூ இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு சிஏ ஏக்யூ இந்த 2 சைட்ஸோட வேல்யூஸும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிற ரூல்ஸை தான் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனாக எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தோன்னா இதில் வந்து ஏசி தெரியாது, இதில் வந்து ஏக்யூ தெரியாது, இதில் 2 வேல்யூவும் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதையும் எடுத்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு ஏசியோட வேல்யூ கிடச்சிரும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது ஏசியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏசியோட வேல்யூ வந்து 5.6 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அதே போல் இப்போ இந்த வேல்யூவையும் இதையும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2 ப்ரொபோர்ஷன்ஸையும் எடுத்துக்கிட்டோன்னா இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது ஏக்யூவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ 8/4 = 6.5 ஏக்யூ அப்படிங்கிறத எடுத்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஏக்யூவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது 3.25 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏக்யூ வந்து 3.25 சென்டிமீட்டர், ஏசி = 5.6 சென்டிமீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.